ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஸோ இந்த டாப்பிக்கில் வோல்டேஜ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன நேம் இருக்குது, தென் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணலாம், வோல்டேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், தென் வோல்டேஜோட ஒர்க் என்ன, ஸோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் வோல்டேஜுக்கு என்னென்ன நேம் இருக்குன்னா பொட்டென்ஷியல், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்டு இஎம்எஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட லெசனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொட்டென்ஷியலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தென் பொட்டென்ஷியல் அப்படின்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ எனி ஒர்க் அகேன்ஸ்ட் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூ ஹாவ் பொட்டென்ஷியல். If you are able to any work against some external force you have potential. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும், பட் அந்த ஒர்க்கு எப்போவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் ஒருத்தர் நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இல்லை நான் கெட்டவன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, இப்போ கிளாஸில் டீச்சர்ஸ் கவனின்னு சொல்கிறாங்க, நான் கவனிக்க மாட்டேன், நான் என்னோடய ஒர்க்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லினா என்ன அர்த்தம், டீச்சருக்கு நீங்கள் எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா கோயிலுக்கு போகலாம், அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறான், நான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கும் பொட்டென்ஷியல், அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இப்படி இருக்குது, ஓகேவா. இந்த ஸ்லோப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தன் பைசைக்கிள் ட்ரைவ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், இப்போ கீழே வரான். இப்போ கீழே வரும்போது நம்ம பெடல் பண்ணணுமா அப்படின்னா நம்ம பெடல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனால் ஸோ கிராவிட்டி கீழே இருக்குது, ஸோ அதனால் நம்மளும் கீழே போகணுன்னு தான் ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் நீங்கள் பெடல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெடல் பண்ணாமலே நீங்கள் கீழே வந்துடுவீங்க. பட் சப்போஸ் நீங்கள் நான் மேலே போகணும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் மேலே போகிறப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியே தான் ஆகணும். அது ஏன் சார் அப்படின்னா, ஸோ கிராவிட்டி கீழே இருக்குது, நம்ம மேலே போக ட்ரை பண்ணுறோம், அப்போது we have to do some work against the direction of gravity. அப்போ நீங்கள் மேலே போயிட்டே இருந்தீங்கனால் உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the energy stored due to its position is known as a potential energy அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸில் டேங்க் வச்சுருக்காங்க இல்லையா, அது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் ஃபேன் மாட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் ஃபேன் இருக்கு இல்லையா, அது பொட்டென்ஷியல் எனர்ஜி. அது எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாம்ப்லாம் போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் கிளாம்ப் ரிமூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த ஃபேன் உங்களுக்கு கீழே விழுந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக அந்த ஃபேனை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், பிகாஸ் விட்டால் கீழே வந்துடும். ஸோ அப்போ தான் சொன்னேன், ஹியர் தேர்ஸ் சம் ஒர்க் இஸ் டன் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்போ அங்கதுக்கு பேர் என்னது, பொட்டென்ஷியல். அப்போ எழுதலாம். ஸோ ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் what is meant by potential? The work is done against the direction of external agency is known as potential. சொல்லுறது புரியுதுங்களா? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பைசைக்கிள் ட்ரைவ் பண்ணுறப்போ கீழே வரும்போது நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் சொல்லுவாங்க இல்லையா, கூட்டத்தோட கோய்து போடாதரா அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ கிளாஸில் கொஸ்டின்ஸ் டீச்சர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் இந்த கோரஸை ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களோட எபிலிட்டி தெரியாமல் போயிடும். அப்போ எப்போ உங்கள் எபிலிட்டி தெரியும் அப்படின்னா நீங்கள் தனியாக எப்போ உங்களுடைய ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட எபிலிட்டி தெரியும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் கீழே வரும்போது நம்ம பெடல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் கிராவிட்டி கீழே இருக்குது. ஸோ நீங்களும் கீழே வர ட்ரை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா நான் கஷ்டப்பட்டு கீழே வந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா கிராவிட்டியோட சப்போர்ட்டை நம்ம கீழே வந்துட்டோம். அப்போ நம்மளோட பொட்டென்ஷியல் ரிவீல் ஆகாது. பட் இதுவே நீங்கள் அப்வார்டில் போகிறப்போ நான் கஷ்டப்பட்டு மேலே வந்து நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கிராவிட்டி கீழே ஆக்ட் பண்ணுது, நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே போகிறீங்க. அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் மேலே போக முடியும். அப்போ உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் பொட்டென்ஷியல் அப்படின்னா ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் சொல்லுவாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன? இப்போ தான் நம்ம டாபிக் வரும். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அதாவது இது க்யூன்னு சொல்லுவாங்க, இது கேப்ஸ் கியூ, அதாவது இது சோர்ஸு, இந்த க்யூ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சார்ஜை இங்கிருந்து இங்கே மூவ் பண்ண வைக்கணும். பிகாஸ் இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் என்ன சொல்லலாம், கரண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த க்யூவை இந்த க்யூக்கிட்ட நம்ம பக்கத்தில் கொண்டு போகணும். சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஏவிலிருந்து நான் பிக்கு போகிறேன். அப்போ ஏவிலிருந்து பிக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் வேணும். ஏன் சார் நமக்கு பொட்டென்ஷியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ரெண்டுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் இந்த ஸ்மால் பாசிட்டிவ் என்ன பண்ணும், நீ என் பக்கத்தில் வராத, நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவ்வேல தான் இது எப்போவுமே ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கும். அதாவது இந்த ப்ளஸ் க்யூவை இந்த சைடு வராமல் இதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஏவிலேருந்து பிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் இப்படி தான் மூவ் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ நம்ம வந்து ஏவிலேருந்து பிக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம். பட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே போகுது, பியிலேருந்து ஏக்கு போகுது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், சப்போஸ் ஏவிலேருந்து பிக்கு மூவ் பண்ணிட்டா அர்த்தம் சம் ஒர்க் இஸ் டன். சரிங்களா? அப்போ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணிட்டீங்க. அதாவது நம்மளோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணணும். அப்போ ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னால் அது உங்களுக்கு பாசிட்டிவ். சரிங்களா? பட் இந்த சார்ஜுக்கு அது நெகட்டிவ். அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி யாருன்னா இது நம்ம பண்ணுற ஒர்க் டன். அப்போ ஏவிலிருந்து பிக்கு நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி அந்த சார்ஜை மூவ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பாசிட்டிவ். ஏன் நமக்கு பாசிட்டிவ்? என்னோட எய்மே சார்ஜ் ஏவிலிருந்து பிக்கு தான் போகணும். அப்போ ஏவிலிருந்து பிக்கு போனதுனால நமக்கு பாசிட்டிவ், இந்த சோர்ஸுக்கு நெகட்டிவ். அதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ அங்கே பொட்டென்ஷியல் அர்த்தம், இஃப் யூ டூ எனி ஒர்க் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அதுக்கு பேர் பொட்டென்ஷியல் அர்த்தம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்துருக்கோம்னா சார்ஜை மூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அப்போ இதை பற்றி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இன்னும் நிறையா நம்ம ப்ரீஃபாக சொல்லலாம். அது 12th சாப்டர்ஸ், 12th பார்த்தீங்கன்னா அந்த இதோட நல்ல ப்ரீஃபாக இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் நம்ம எவ்வளோ தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ டெஃபினேஷன் என்னன்னு சார் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். Okay, so we can write amount of work is done to bring a unit of positive charge from an infinity to that point. இதுக்கு பேர் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். amount of work is done to bring a unit of positive charge from an infinity to that point அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுது, சுற்றி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஏதாவது எலக்ட்ரிக்கல் எஃபெக்டை எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம், இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டோம்,
இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டில் ஃபேன் போட்டுட்டு ஸோ மேலே மொட்டை மாடியில் போயிட்டு நம்ம காற்று வருதுன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது இதோட இன்ஃப்ளூயன்சஸ் எங்கே ஜீரோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டில் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜீரோ ஆகுது. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டில் ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இன்ஃபினிட்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கேன், ஓகேங்களா? சார்ஜ் எனக்கு எங்கே கொண்டு வரணும்? நான் சார்ஜை வந்து ஏக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன சொல்லிட்டான்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டிலிருந்து நீங்கள் ஏவுக்கு கொண்டு வரதுனால அங்கே சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதாவது இங்கே ஒரு நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், ஐ மீன் இங்கே ஒரு, பிகாஸ் சப்போஸ் இதோட இன்ஃப்ளூயன்சஸ் இந்த இடத்துல இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏவிலையும் இருக்கும். இன்ஃப்ளூயன்சஸ் இந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்சஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட இன்ஃப்ளூயன்ஸு ஏவிலையும் இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்டில் இருக்கலாம். அப்போது எவ்வளோ பொட்டென்ஷியல், பிகாஸ் இங்கேயும் நீங்கள் பொட்டென்ஷியல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இங்கேயும் நீங்கள் பொட்டென்ஷியல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பிகாஸ் நம்ம உள்ளே வர 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 என்ன ஆகும்? இது வெளியே போக ட்ரை பண்ணும். அதாவது நம்ம டுவார்ட்ஸ் சார்ஜஸ் மூவ் பண்ணுறோம், பட் இது என்ன பண்ணும்? அவேல போங்க அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும். அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல், இங்கே என்ன பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ we have to find the potential difference, பிகாஸ் இங்கே இருக்கும்போது எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுமா? தேவையில்லை. ஐ மீன் ஒர்க் டன் பொட்டென்ஷியல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுமா? தேவையில்லை. பட் பக்கத்தில் வர என்ன ஆகுனால் நீங்கள் பொட்டென்ஷியல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர இதோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். அப்போது இந்த இடத்துல என்ன பொட்டென்ஷியல், இந்த இடத்துல என்ன பொட்டென்ஷியல் சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹை பொட்டென்ஷியல் எப்பயுமே ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் தான் மைனஸ் பண்ணும். அப்போ VA மைனஸ் V infinity is equal to the amount of work is done to bring the positive charges. சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டிலிருந்து ஏக்கு கொண்டு வரோம். அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு. நீங்கள் என்ன சார்ஜை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸோ கியூங்கிற ஒரு சார்ஜை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ VA மைனஸ் V infinity is equal to ஸோ W/Q. சொல்ல புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்? இன்ஃபினிட்டியில் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னது? ஜீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு W/Q அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். The amount of work is done to bring the charge from a point of infinity to that point is called electric potential. அப்போ எலக்ட்ரிக் எப்போவுமே பொட்டென்ஷியல்னால் ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ அதாவது எங்கிருந்து எங்கே கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்ஃபினிட்டிலேருந்து VA கொண்டு வரதுனால இது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். அப்போ VA மைனஸ் V infinity போடுறோம் இஸ் ஈக்குவல் டு W/Q. இன்ஃபினிட்டியில் இந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால அங்கே நீங்கள் பொட்டென்ஷியல் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் அங்கே எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால் அது ஜீரோன்னு சொல்லியாச்சு. இன்ஃபினிட்டியில் அது ஜீரோன்னு சொல்லியாச்சு. அப்போ V இஸ் ஈக்குவல் டு W/Q. இதுக்கு பேர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபினிட்டி தவிர வேற 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஏங்கிற பாயிண்ட்டையும் நம்ம பிங்கிற பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணுறோம். ஏங்கிற பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணுறோம், பிங்கிற பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணுறோம். இப்போ ஏவும் பி அப்படிங்கிறது சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்போது இது இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இங்கே ஒரு அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கணும். ஏன்னால் எகெயின்ஸ்ட் த டைரக்ஷன். சப்போஸ் இது ஆப்போசிட்டில் தான் ஆக்ட் ஆகும். அப்போது the same we can write amount of work is done to bring a unit of positive charge from one point to another point.
இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்படின்னு அர்த்தம்னால் ஸோ அதர் தென் இன்ஃபினிட்டி ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ இன்ஃபினிட்டி அதர் தென் இன்ஃபினிட்டி தவிர ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ விட்டுருங்க. அப்போ 2 பாயிண்ட் எடுக்கிறேன், ஏபி 2 பாயிண்ட் எடுக்கிறேன். பிகாஸ் ஏவும் பியும் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்போது இங்கே ஒரு பொட்டென்ஷியல் கண்டிப்பாக இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்கும், இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்கும். அப்போ நம்ம ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுனால இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். அதாவது இங்கே ஒரு ஒர்க் நம்ம பண்ணி ஆகணும், இந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ ஏவிலிருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுனால ஸோ ஏவை கம்பேர் பண்ணுறப்ப பியில் நம்ம அதிகம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி சார்ஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறது. அப்போது எவ்வளோ பொட்டென்ஷியல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அதாவது விபி மைனஸ் விஏ. ஏனால் ஸோ விபிங்கிறது ஹை பொட்டென்ஷியல். ஏன் சார் ஹை பொட்டென்ஷியல் அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் ஏவை கம்பேர் பண்ணுறப்போ பியில் நீங்கள் அதிக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். எதுக்காக? பக்கத்தில் இருக்கிறனால அதிக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ விபி மைனஸ் விஏ இஸ் ஈக்குவல் டு W/Q. அப்போது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் விபிஓ அல்லது விஏஓ நாட் ஈக்குவல் டு 0. அதாவது 2 இடத்துலையுமே பொட்டென்ஷியல் இருக்கும். பட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் 0வாக இருக்கும். அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா if you do any work against the direction of external agency you have a potential. பட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜை மூவ் பண்ண வைக்கணும். எப்படி சார்ஜை மூவ் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி சார்ஜை மூவ் பண்ண வைக்கணும். இந்த இடத்துல நம்ம பொட்டென்ஷியல் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் சார்ஜஸாக இருந்தால் கண்டிப்பாக பொட்டென்ஷியல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இது பாசிட்டிவ், நம்மகிட்ட ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். இந்த சார்ஜ் அவ்வியில் தான் அதோட நேச்சர், பட் நம்மளோட நேச்சர் டுவார்ட்ஸ் த சார்ஜ் போகணும். அப்போ கண்டிப்பாக இதுக்கு டைரக்ஷனுக்கு எகென்ஸ்டாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம பொட்டென்ஷியல் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால தான் இதுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன அர்த்தம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் டு பிரிங் எ யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டிலிருந்து நம்ம எந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவை அந்த பாயிண்ட் கொண்டு வரலாம். அதாவது இன்ஃபினிட்டிலேருந்து நீங்கள் ஏக்கு கொண்டு வரலாம், அல்லது இன்ஃபினிட்டிலேருந்து நீங்கள் பிக்கு கொண்டு வரலாம். எந்த பாயிண்டாக வேணால் இருக்கலாம். அதுதான் அப்போது எந்த பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல்னா ஸோ எந்த பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் ஹை பொட்டென்ஷியல். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப சப்போஸ் நான் ஏங்கிற பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஏங்கிற பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல், இது பாயிண்ட் லோ பொட்டென்ஷியல். அப்போ ஹை பொட்டென்ஷியல் மைனஸ் லோ பொட்டென்ஷியல் விஏ மைனஸ் வி இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு W/Q. இந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபினிட்டியில் 0வாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு 0 போட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு W/Q. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதர் தென் இன்ஃபினிட்டி நீங்கள் வேறு ஏதாவது 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது ஏங்கிற ஒரு பாயிண்ட் பிங்கிற ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிடுறீங்க. அப்போ இங்கே பொட்டென்ஷியல் 0வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 0 கிடையாது. பிகாஸ் சார்ஜுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ ஏக்கு ஒரு பொட்டென்ஷியல், பிக்கு ஒரு பொட்டென்ஷியல். அப்போ இது ஹை பொட்டென்ஷியல். எந்த பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த பாயிண்ட் தான் ஹை பொட்டென்ஷியல். அப்போ பி ஹை பொட்டென்ஷியல், ஏ லோ பொட்டென்ஷியல். ஹை பொட்டென்ஷியல் மைனஸ் லோ பொட்டென்ஷியல் எடுத்திங்கன்னா அது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு W/Q. இந்த இடத்துல விபியும் விஏவும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு W/Q. ஸோ Wங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். அதாவது நீங்கள் ஒரு சார்ஜ் ஒன் பிளேஸ்னு ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டாலே அதுக்கு ஒர்க் டன் அர்த்தம். அப்போ V இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு கூட போடலாம், எனர்ஜி பை கியூன்னு போடலாம். ஏன்டா எனர்ஜின்னு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் எனர்ஜி நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் டன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போது த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்சியூம்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லலாம். டபுள்யூக்கு பதில் நீ கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜோட ஒர்க் என்ன சார், ஒரு சர்க்கியூட்டில் இந்த வோல்டேஜோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2 ஒர்க் டன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ஜ் மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு கண்டக்டர். இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தென் இதில் ப்ரோட்டான்ஸும் இருக்கும் ஆக்சுவலாக.
ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான்ஸ் இது வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சப்போஸ் ஒரு பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது, இங்கே ஒரு இது பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. இப்போ சார்ஜஸ் மூவ் ஆனால் தான் உங்களுக்கு என்னென்னு பேர், கரண்ட் அப்படிங்கிற பேர். சார்ஜஸ் மூவ் ஆகணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சார்ஜஸ் மூவ் ஆனால் தான் கரண்ட். நீங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணலினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ தான் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் இப்படி போகலாம், ஒரு எலக்ட்ரான் இப்படி வரலாம், இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போகும், இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போகும், இந்த மாதிரி ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஆனால் நேச்சராகவே ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்கும். பட் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருந்தாலுமே சரி, அதாவது டியூ டு பார்த்தீங்கன்னா தெர்மல் அப்படி எனர்ஜினால எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணாலும் சரி, பேட்ரி கனெக்ட் பண்ணினாலும் சரி, எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான் இப்போ ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருந்தாலும் கூட ஒவ்வொரு எலக்ட்ரானும் ரேண்டம் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் இப்படி போகிறான், ஒரு எலக்ட்ரான் இப்படி, தென் இன்னொரு எலக்ட்ரான் வந்து இப்படி, இன்னொரு எலக்ட்ரான் இப்படி, தென் இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போகிறான், தென் இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போகிறான். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எஃபெக்டை பொசஸ் பண்ணி இருந்தாலும் பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிறதுனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் வேலை என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எப்போது, அதாவது நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணாலும் சரி, கனெக்ட் பண்ணலினாலும் சரி, எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் பேட்டரி கனெக்ட் பண்ணாதனால எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னால் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்குது. பட் அந்த எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ஷேர் ஆகுறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். பட் இதுவே நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணினால் இந்த பேட்டரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா எலக்ட்ரானையும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ணும். யூ கேன் டேக் தட் இட் பேட்டரியோட ஒர்க், இட் அலைன்ஸ் all electrons in one direction. அப்போ எலக்ட்ரான் எல்லாத்தையுமே ஒரே டைரக்ஷனில் அலைன் பண்ணுறது தான் யாரோட வேலை, ஸோ பேட்டரியோட வேலை. அடுத்தது என்ன சார் இதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இந்த பக்கம் ஃபூராக ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 பாசிட்டிவ் இருக்குது. இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோம், 3 நெகட்டிவ் இருக்குது. அதாவது ஒரு பேட்ரி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். சொல்லுது புரியுதுங்களா. இப்போது இந்த நேரத்தில் யார் இருப்பா, இதுதான் கண்டக்டர்னு கண்டக்டரோட 2 எண்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற ஒரு ப்ரோட்டான்ஸ் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாருங்கள் ப்ரோட்டான், இப்போ சப்போஸ் இந்த இடத்துல பேட்டரி இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். இங்கேயும் ப்ரோட்டான், இங்கேயும் ப்ரோட்டான், இங்கே எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். அதாவது ப்ரோட்டான் ரிப்பல்ஸ் ஆகும், தென் எலக்ட்ரான் ரிப்பல்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போவான், இந்த பக்கம் போயிடுவான் டுவார்ட்ஸ் நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், டுவார்ட்ஸ் பாசிட்டிவ் போகும். இங்கே 3 ப்ரோட்டான்ஸ், இங்கே 3 எலக்ட்ரான்ஸ், அப்போ என்ன ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். அதேமாதிரி இங்கே 3 ப்ரோட்டான்ஸ், இங்கே 3 எலக்ட்ரான்ஸ், அப்போ என்ன ஆகிடும், இதுவும் பேலன்ஸ் ஆகிடும். அப்போது கரண்ட் எப்படி இருக்கும், இது மூவ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் கரண்ட்டு கண்டினியூ ஆகும். அதாவது இங்கே இருக்க 3 எலக்ட்ரான்ஸ் இந்த 3 ப்ரோட்டான்ஸை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் கரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட்டு இருக்காது. அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 ப்ரோட்டான்ஸ் இங்கே போகிற வரைக்கும் தான் மூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மூமெண்ட் இருக்காது. ஸோ நல்லா கேட்டுக்குங்க, சார்ஜஸ் மூவ் ஆனால் மட்டும்தான் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இந்த 3 சார்ஜும் போய் இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் கரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட்டு சர்க்யூட்டில் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எனக்கு கண்டினியூஸாக கரண்ட் வந்துகிட்டே இருக்கணும் சர்க்யூட்டில். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பாசிட்டிவாக என்ன பண்ணோம், அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ கண்டினியூஸாக நீங்கள் சார்ஜ் சப்ளை பண்ண மட்டும்தான் கண்டினியூஸாக ஃப்ளோ இந்த மூமெண்ட் இருக்கும். அப்போ பேட்டரி என்ன பண்ணுன்னா, இட் மெயின்டைன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு பேட்டரி 2 விதமான ஒர்க் பண்ணுது. அந்த 2 விதமான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ண வைக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ண வைக்கிறோட வேலை பேட்டரி வேலை. பிகாஸ் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரான்ஸும் ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறது அப்படிங்கிறதுனால அதோட எலக்ட்ரிக்கல் எஃபெக்டில் 0 ஆகிடுது. அதுவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈவன்